அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 7 மாவட்டங்களில் 10 மணி வரை மழைக்கு வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை உட்பட 7 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா. லாவண்யா, வணக்கம். இது குறித்தான விரிவான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு திசையில் நகர்ந்து வருகிறது. தொடர்ந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று தென்கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையக்கூடும். நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். அக்டோபர் 27ஆம் தேதி தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் புயலாக வலுப்பெறும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று காலை 10 மணிக்குள் திருவள்ளூர், செங்கல்பட்டு, சென்னை, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி உள்ளிட்ட மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல மழை பெய்யக்கூடிய இடங்களில் தண்ணீர் தேங்கக்கூடிய வாய்ப்புகளும், அதே போல போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், பொதுமக்களுக்கு அசௌகரியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா.